நீங்கள் வாழ்வடைவீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாழ்வு அடைவீர்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்கிறார். எப்பொழுது? எனக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்வு கொடுவீர்கள். என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய போதனைக்கு, என்னுடைய கற்பனைகளுக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். உலகத்து பக்கமாய் போகாதபடி என்னிடத்தில் வருகின்ற பொழுது, இருகரம் விரித்தவனாய், இதயத்தை திறந்தவனாய், பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறனே, என்னிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆண்டவருடைய சொல்லை கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய போதனையை கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய போதனையும் சொல்லை கடைபிடித்து நம்பிக்கையோடு அவரத்தை கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவரிடத்தில் வருகிறோம். வந்த நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, மத்தேயு 7:7, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுகிறார். தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் பரிசுத்தாவின் நன்மையை கொடுப்பார்னு சொல்லி லூக்காவில் வாசிக்கிறோம். அப்படியாய் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நியாயமானதை, நீதியானதை அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுதும், ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுதும், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது நாம் அவற்றை பெற்றுக்கொண்டபடினாலே நமது வாழ்வு சிறப்பான வாழ்வாய் அமையுது. இதை தான் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆண்டவர் பக்கமாக என்னோட வாழ்க்கையை திருப்பிடும் பொழுது நாம் வாழ்வு பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.